ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த vlogல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நாங்கள் ஊருக்கு வர டைம் இருந்த ரோட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஃப்ளவர் ஷோ போனது, ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே ஏர்லி மார்னிங்காகவே நானும் விக்கியும் ஊட்டி போக கிளம்பிட்டோம். கூடலூர் வழி போகாமல் இந்த டைமும் மைசூர், பந்திப்பூர், மசனக்குடி வழியாக தாங்க போயிருந்தோம். மார்னிங் டைம் ட்ராவல் பண்ண இந்த ரூட்டில் உண்மையாக செம்மையாக இருந்துச்சுங்க. லாஸ்ட் டைம் வரப்போ வச்சு மரம் செடி கொடியெல்லாம் அடிக்கிற வெயிலில் காஞ்சு போய் இருந்துச்சு. பட் இந்த டைம் அப்படியே ஆப்போசிட், நல்லா பச்சை பசன்னு ஃபுல்லாக க்ரீனாக அழகாக இருந்துச்சு. வரப்போ சில அனிமல்ஸ் எல்லாம் கூட பார்த்துட்டு தான் வந்தோம். மான், எலிஃபண்ட், கரடி, அப்புறம் மங்கி, பீகாக் இதெல்லாமே பார்த்தோம். கரடி சார் ஜாலியாக ரோட் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருந்தார். ஆனால் கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே ஓடிட்டார். டைகர் இருக்குன்னு போர்டை அங்கங்கே வச்சுருக்காங்க. ஆனால் எவ்வளவோ டைம் நானும் இந்த ரூட்டில் வந்துட்டு போயிட்டேங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு டைகரை கூட நான் பார்த்ததே இல்லை. ஊட்டி வரப்போ செம்ம டிராஃபிக் வேறு, அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ரெயினாகவும் இருந்துச்சு. வீட்டுக்கிட்ட வந்தாலும் செம்ம பசி வேறு. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டே வீட்டுக்கு போயிடலான்னு சாப்பிட்டு முடிச்சுட்டே வீட்டுக்கும் போயிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு சைடு நல்ல வெயில், இன்னொரு சைடு அப்படியே ஆப்போசிட். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய ஒர்க் எல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் போல் சட்டு புட்டுன்னு ரெடி ஆகிட்டு ஃப்ளவர் ஷோக்கும் கிளம்பிட்டோம். எப்பயோ சின்ன வயசில் போனது, பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போகிறோம். என்னோடய தங்கச்சிங்கிற நாத்தனார் தான் எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். சரி, பொட்டானிக்கல் கார்டனே போகலான்னு போயிருந்தோம். என்னடா தங்கச்சி என்கிற நாத்தனார்னு சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஆக்சுவலாக அவள் எனக்கு நாத்தனார், நான் அவளுக்கு அன்னி முறை தான். பட் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே அக்கா தங்கச்சிங்கிற பாண்ட்லேயே கூப்பிட்டு பழகிட்டோம். அதனாலேயே என்னமோ தெரியல, மாற்றிக்கவே முடியல. இதுதான் என்னோட சிஸ் பிபி. ஒரு பர்சனுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே கார்டனில் 125 ருபீஸ்ன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிக்கெட் ப்ரைஸ் 100 ருபீஸாக தான் இருந்துச்சு. பட் இப்போது அதிகம் பண்ணியிருக்காங்க போல். இந்த டைம் பொன்னியின் செல்வன் அரண்மனை அந்த தீமில் சூப்பராக ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சைடில் ஒயிட் கலர் எலிஃபண்ட், அப்புறம் சோல்ஜர்ஸ். அண்ட் இது 127th ஃப்ளவர் ஷோங்கிறதுனால அதையும் அழகாக நம்பரில் ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஷோக்கு மட்டும் கிட்டத்தட்ட 7.5 lakhs ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்களேன். இது மட்டும் இல்லாமல் கல்லணை, அப்புறம் ஊஞ்சல், சிம்மாசனம் இதெல்லாமே ஃப்ளவர்லேயே சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்த க்ரௌடில் சிலதை மட்டும் தாங்க கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சு. ஊட்டியில் மே மந்த்னா கண்டிப்பாக ஃப்ளவர் ஷோ இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த டைமுன்னு பார்த்து சிஎம் சாரே வந்து ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வேற போயிருந்தார். டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கூட ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன சொதப்பல் என்னென்னா, லைட்டாக ரெயின் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டே கிளம்பிட்டோம். நாங்கள் ஷாப்பிங் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சைடு ரெயின், இன்னொரு சைடு டிராஃபிக்காக வேற இருந்துச்சு. சில பிளேஸில் அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. டிராஃபிக் கிளியர் பண்ணுற பொறுப்பில் இருக்கவங்க டிராஃபிக் கிளியர் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியல. நம்ம யங் ஜென்ரேஷன் தான் ரெயினாக இருந்தாலும் பொறுமையாக டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஊட்டியில் அவ்வளோ ரெயினாக இருந்துச்சு. ஆனால் குன்னூரில் பெருசாக ரெயினே இல்லை. அதனாலேயும் என்னமோ தெரியல, வீட்டுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் வந்துட்டோம். அண்ட் இந்த vlog பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தனால நானும் விக்கியும் ஆஃப்டர்நூன் மேலேயே கிளம்பி கோயம்புத்தூர் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பியாச்சு. ஃபங்க்ஷன் 6 to 9 தான். அதனால் பொறுமையாக ரெடி ஆகிட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு தான் போயிருந்தோம். ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா என்னடா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுன்னு யோசிச்சு நம்ம டயர்டாயிருவாங்க. பிகாஸ் கொடுக்குற கிஃப்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. கிஃப்ட்டு பெருசாக இருக்கணும்னு ஏதாச்சும் ஃபோட்டோ ஃப்ரேமோ, கப்பன் சாசரோ இதெல்லாம் தான் வாங்கி கொடுப்பாங்க. இதில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்குன்னு கூட சொல்லலாங்க.
இந்த மாதிரி ஃப்ரெண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் ஏதாச்சும் கொடுக்கலான்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யூஸ்ஃபுல்லாக கிஃப்ட் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அதனாலேயும் என்னமோ தெரியல சாருக்கு கொஞ்சம் குஷி ஆயிருச்சு. விக்கி ஃபேஸில் அப்படி ஒரு தேஜஸ். ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறனாலையும் என்னமோ தெரியல. கொஞ்ச நேரம் அங்கே அப்படியே பேசிட்டு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டுடே ஃபுல்லாக சுற்றுறதுக்கே சரியாக போச்சு. இனி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. அவ்வளோதான். இந்த vlog-ஐ இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் கொடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்.